கல்லூரி நாட்கள் என்றாலே எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நாட்கள். என்னுடைய கல்லூரியை நான் பிஷப் ஹீபர் கல்லூரியிலே நான் பயின்றேன். எனக்கு பசுமையான நினைவுகள் உண்டு. இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சென்ட் ஜான்ஸ் கல்லூரி, தூய யோவான் கல்லூரியிலே இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். அழகான சாப்பல், அருமையான கேம்பஸ். அதாவது இந்த பட்டணம் ஆக்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கல்லூரிகள் நிறைந்த ஒரு பட்டணம். இந்த சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில படித்த புகழ்பெற்ற பெரிய நபர்கள் இருக்கிறார்கள். அரசியல் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மிஷனரிகளாய் ஊழியர்களாக எம்எல் ஜெபசிங் அண்ணன், இன்னும் பல தேவனுடைய ஊழியர்கள், அருமையான டிடிஎஸ் தினகரன் ஐயா இந்த சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில தான் படித்து அவர்கள் உலகத்தையே கலக்குகிற ஒரு அப்போஸ்தலனாக அவர்கள் எழும்பினார்கள். கல்லூரிகள் இளம் வாலிபர்களை உருவாக்குகிற ஒரு பட்டறை, ஒரு பாசறை. இங்கேதான் உங்களுடைய மைண்ட்ஸ் உருவாக்கப்படுகிறது. நான் வாலிப வயதில் இருக்கும்போது என்னுடைய கல்லூரியில தான் என்னை பாட வைத்து காம்படிஷன்ஸ்க்கு கொண்டு போய் அந்த காம்படிஷன்ல ஸ்டேஜ் ஃபியரே இல்லாதபடி என்னை பயிற்றுவித்தது என்னுடைய கல்லூரி தான். அன்பானவர்களே, இந்த கல்லூரி இன்றைக்கு அநேகம் தேசத்தில் பிரபலமானவர்களை எழுப்பினது போல கடவுள் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். விசேஷமாக வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தினுடைய தலையெழுத்தையே எழுத போகிறவர்கள். கல்லூரியில் படிக்கிற வாழ்க்கை சாதாரணமானதில்லை. கல்லூரியில் படிக்கிற அன்பான யங் பீப்புள், I want to speak to you. Your destiny is now. ஆண்டவர் உங்களுடைய வாலிப வயதில் உங்களுக்கு கொடுக்கிற அந்த தீர்மானங்கள், 90% of all decisions of a man's life are taken during his youth. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுப்பதே வாலிப வயதில் தான். ஆகவே உங்களுடைய வாலிப வயதில், உங்களுடைய கல்லூரி நாட்களிலே ஊர் சுற்றி கொண்டு, வீணடித்துக் கொண்டு, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அதை வீணாக செலவழிக்காமல் நன்றாக படித்து நாளைய தலைமுறைக்கு, உங்களுடைய வீட்டுக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கும் மிக பிரயோஜனமானவர்களாய் மாற வேண்டும். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்கிறேன். சங்கீதம் 71:17, Since my youth, God, you have taught me, and to this day I declare your marvelous deeds. என்னுடைய சிறு வயது என்ற தமிழில் மொழியாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய வாலிப வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், நான் இப்பொழுது உம்மை குறித்து பிரசித்தம் பண்ணுவேன். You are going to be a great testimony. கல்லூரி படிப்பை படித்துக் கொண்டிருக்கிற அருமையான இளம் வாலிப மகனே, கர்த்தர் உலகத்தை அசைக்கிறவராக உன்னை எழுப்ப போகிறார். ஒரு கிதியோனாக, உலகத்தை கலக்குகிற ஒரு யோசுவாவாக, ஒரு யுத்த வீரனாக நீ எழும்புவாய். ஆண்டவர் உனக்கு ஞானத்தை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தை தருவார். வாலிப வயதிலே என்னை தொட்ட ஆண்டவர் உங்களையும் தொட்டு தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். டுடே I want to bless the young people of your house. உங்கள் வாலிப பிள்ளைகள் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சங்களை போல இருப்பார்கள். உங்களுடைய பெண் வாலிப பிள்ளைகள் சித்திரம் தீர்க்கப்பட்ட அருமையான நிலை கதவுகளாக அவர்கள் மாறுவார்கள். கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய எக்ஸாம், உங்களுடைய ஃபியூச்சருக்காக மிக 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 கேர்ஃபுல்லாக படிங்க. ஏனென்றால் நீங்க அந்த கல்லூரியில படித்து எடுக்கிற அந்த மதிப்பெண்கள் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது. ஆகவே இந்த கல்லூரி படிப்பின் போது மிக கவனமாய் படியுங்கள். நாளைய தலைவர்களாக நீங்கள் மாற போகிறீர்கள். God is going to bless your children, your young people especially. God bless you abundantly. Amen. Amen.